Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நாம் எதற்கு பிறந்தோம் என்பதை மறந்து அறியாமை எனும் இருளில் மூழ்கி கள்ளம், கபடம், கருவம், காமம் போன்ற பேய்களிடம் சிக்கி பணம், பதவி, பேராசை, சுயநலம் போன்ற அரக்க குணத்திற்கு அடிமையாயிருக்கும் சில மனிதர்களின் செயல்களால் ஏழை எளிய மக்கள் படும் துன்பங்களையும் வறுமை எனும் கொடுமையும் கண்டு மனம் நொந்து கொதித்தெழுந்து அக்னிப்பொறியாய் கிளம்பியிருக்கும் எனது பெரும் அன்பிற்குரிய சகோதரர், தோழர் அத்தனைக்கும் பொருந்திய ஆனந்தன் இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசித்து அவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று அக்னிப்பொறியாய் கிளம்பிய நமது ஆனந்தன் சமூகத்தில் என்ன நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார் என்பதை பார்ப்போம். சுயநலத்தோட அறியாமல் இருக்கிற சில சமூக விரோதிகள் இந்த நேரத்தில் சூழ்ச்சி செஞ்சு தன்னந்தனியாக என்னங்க வர வச்சிருக்கிறாங்க. தரமான சம்பவம் இருக்கு, உணர்வோடு பாருங்க.
ரெடிங்க. நமது புரட்சி டிவியின் இந்த நிகழ்ச்சி பல அரசியல் புள்ளிகளை முற்றுப்புள்ளியா அல்லது தொடர்ச்சி புள்ளியா என்று தீர்மானித்திருக்கிறது. அந்த வகையில் இன்று வாத்தியம் வாண்டியவின் கேள்விக்கணி நிகழ்ச்சியில் மக்கள் தோழர் என்று பரபரப்பாக பேசப்படும் ஒரு புதியவரை உண்மை குண்டுகளால் தொலைத்தெடுக்க போகிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். புரட்சி டிவியின் பார்வையாளர்களே வணக்கம். வாத்தியம் வாண்டேவின் கேள்வி கணைகள் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மக்கள் சுயாட்சி காப்பக நிறுவனர் ஆனந்தன் வந்துள்ளார். முதலில் அவர் கடந்து வந்த பாதையை உங்கள் பார்வைக்கு நெப்போலியன், முதல்ல சமூக பணி செய்ய வரதுக்கு முன்னாடி எளிய மக்களை எப்படி நேசிக்கிறதுன்னு கத்துக்குங்க. சமூக பணிக்காக உருவாக்கப்பட்டதுதான் அரசியல் அமைப்பு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதனால வளவளன்னு பேசுறதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஆனந்தா, உள்ள வா. நெப்போலியன், நல்லது செய்யறது எப்படின்னு மட்டும் யோசிங்க. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். தவசி தோட்டத்துல கொய்யா புடுங்கனியா? சொல்லு, புடுங்கனியா இல்லையா? புடுங்கன. அடுத்தவங்க தோட்டத்துல கொய்யா புடுங்கினது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அப்பா, ஃப்ரெண்ட்ஸ் பசிக்குதுன்னு சொன்னாங்கப்பா, அதனால தான்ப்பா புடிங்கி கொடுத்தேன். நான் ஒண்ணு கூட சாப்பிடலப்பா. அப்பா, நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க பசிக்குதுன்னு யார் வந்தாலும் உணவு கொடுக்கணும்னு. அதனால தான்ப்பா கொய்யாக்கா புடுங்கினேன். வா கண்ணா, வா உக்காரு. கண்ணா, நீ செஞ்சது நல்லதுதான்பா. ஆனா அந்த நல்லது செய்யற போது ஒருத்தர் மனசும் பாதிக்கூடாது இல்ல? ஒரு பொருள்ல அதன் உரிமையாளருக்கு தெரியாம எடுத்தா அது நமக்காக எடுத்தாலும் அடுத்தவங்களுக்காக எடுத்தாலும் தப்புதான். மன்னிச்சிடுங்கப்பா. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பிள்ளை சந்தோஷம் பெருமை இல்லை தந்தைக்கு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வா கண்ணா, உட்காரலாம். இனிமே தப்பு பண்ண மாட்டேன்பா. நீ எப்ப செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே தண்டனை திந்திருச்சு. சுவாமிஜினா ஆத்திகம்னு, அண்ணானா நாத்திகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அண்ணா சொன்ன நாத்திகமும் சுவாமிஜி சொன்ன ஆத்திகமும் மனிதன்தான் தெய்வம்னு சொல்லுது. அதனால ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் பொய் சொன்னாலும் தப்பு செஞ்சாலும் அது தெய்வங்களுக்கு செஞ்ச மாதிரி. ஆனந்தா, ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் தெய்வத்துக்கிட்ட எப்படி அன்பும் மரியாதையும் செலுத்துறோமோ அது மாதிரி செலுத்தணும். அப்பா, சில மனிதர்கள் நிறைய தப்பு பண்றாங்க, அவங்களும் கடவுளாப்பா? மனித பிறவி புனிதமானது. இந்த பிறவியில தான் நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மையை வெளிப்படுத்த முடியும். இந்த தெய்வத்தன்மையை உணர்ந்து செயல்படுற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்வம், காமம், கள்ளம், கபடம் எல்லாம் உள்ளே பொசுங்கிடும். அப்புறம் உள்ள இருக்கிற உண்மைங்கிற கடவுள் வெளிப்படும். அதனால தெய்வீகத்தன்மை தன்னால வெளிப்படும். எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இதுல சில மனிதர்கள் அறியாமைங்கிற இருள்ல இருந்துகிட்டு தனக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை உணராம தப்பு தண்டெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு தெய்வத்தன்மையை உணர்ந்தவங்க அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். அப்புறம் அவங்களும் மாறிடுவாங்க. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உங்களை மாதிரி எல்லா அப்பாவும் பசங்களுக்கு எடுத்து சொன்னா நாடே நல்லா இருக்கும்லப்பா. உள்ளத்திலே தந்தையும் எல்லாரும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற மாதிரி உன்னுடைய செயல் இருக்கணும். இதுதான் உன் லட்சியம், கொள்கையா நினைச்சு வாழணும். தந்தையின் பிள்ளையின் உறவே, தந்தையின் பிள்ளையின் உறவே, தந்தையின் பிள்ளையின் உறவே. என் இதயத்தில் நீங்கா இடம்பெற்று இன்றும் என்றும் எப்பொழுதும் என்னை உற்சாகத்துடன் இயக்கிக் கொண்டிருக்கும் எனது மகாராணி கியூட் லாயரம்மாவுக்கு மனமகிழ்ந்த காலை வணக்கம். எனது அப்பா அம்மா இறப்பு, வருமானம் இழப்பு, தன்னம்பிக்கை தவிப்பு, லட்சிய கனவு பின்னடைவு
என்று தேங்கி துக்கத்தின் கடைசி எல்லையில் நின்று அம்பாளை வணங்கியபோது, அம்மா, எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் கொடுத்து எனது இதயத்தை வலிமையாக்கி அனுபவங்களை கற்கச் செய்தீர்கள். இனி உங்கள் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என் இதயத்தை மகிழச் செய்யட்டும். எப்போதும் போல் தூய்மையானவனாய் நல்லவனாய் சமூக நல்லோக்கோடு என்னை வளர்த்த ஆளாக்குங்கள் தாயே. எனது லட்சிய கனவை செயலாற்றுவதற்கு உண்மையான வாழ்க்கை துணையை தாருங்கள் அம்மா. அன்று பார்த்த உன்முகம் எனது கண் விழிகளில் மலர்களில் விழுந்த பனித்துளி போல் குளிர்ச்சியாய், மனதுக்குள் திறந்த மடைபோல் மகிழ்ச்சி, லட்சிய தடையில் நீங்கிய இதய பூரிப்பு உன்னை பார்த்த அந்த நொடியில். சாரி சார். பின்பு அம்பாளை வணங்குவதற்கு நீ அங்கு வரும்போது உன்னை அறியாது என்னை நீ உரசிச் சென்ற சந்தோஷம், அம்மா, எனக்கு கணவரா வரவரு அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறவரா இருக்கணும். அவர் உண்மையானவரா இருக்கணும். ஆண்டுகள் வறண்ட ஏரியில் ஒரு நாள் முழுவதும் பெய்த மழையில் நிரம்பிய ஏரி போல் வறண்ட என் இதயத்தில் மகிழ்ச்சி புதிய இரத்தமாய் பாய்ந்தது. என்றோ ஒரு நாள் அம்பாளை யோகா சென்றுக்கு வந்து வணங்கிய நான் தினம் வர ஆரம்பித்தேன் உன் வருகையை நோக்கி. தியானம் என்பது மனிதர்களுக்கு முக்கியம். எதுக்குன்னா, உலக ஆசையில இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டு
மனது அலைபாய்ந்து வலிமை இழந்து விடுகிறது. இப்படி மனது வலிமை இழக்கிற போது உடல் பலவீனமாகுது. இதனால் நோய் தொற்று ஏற்படுது. இதிலிருந்து மீண்டு மனதை வலிமை அடைவதற்கு அலைபாய்கிற மனசை ஒருங்கிணைக்கணும். அது தியானம் செய்து பழகினா மாத்திரம்தான் முடியும். அதனால் தியானம் செய்வதை அன்றாட பழக்கமாக்கி கொள்ளணும். அப்படி பழக்கமாக்குற போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த முத்திரை ரொம்ப முக்கியமானது. இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா மனசு ஈஸியாக ஒருநிலைப்படும். அப்போ நீங்கள் நிமிர்ந்து உட்கார்ற போது அந்த மனசானது ஒருங்கிணைப்பட்டு நோய் தடுப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கும். நல்ல மூச்சை இழுத்து ரிலாக்ஸ் ஆயிடணும். அப்புறம் மூக்கு வழியாக விடணும். அப்படியே மூக்கு வழியாக இழுக்கணும். புரியுதுல? இது மாதிரி 10 டைம் செஞ்சோன்னா நம்ம மூளையில் தேங்கி இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு தன்னால் விலகிடும். அப்படி விலகினதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற சக்கராஸ் தன்னால் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். ரிலாக்ஸ் ஆன உடனே நம்ம மெடிடேஷனுக்கு தயாராகலாம். அப்படி மெடிடேஷன் செய்கிற போது மனசு தன்னால் ஒருநிலைப்படும். ஆனந்தா, உள்ள வந்து உட்காருங்க. உங்களை முதல் தடவை பார்த்தவுடன் கோடை காலத்தில் குளிர்காற்று வீசினால் இதயத்திற்கு எப்படி இதமாக இருக்குமோ அப்படி உங்களை பார்த்த அந்த நொடியில் நான் பரவசமானேன், புத்துணர்ச்சியானேன். பெண்ணின் படைப்பின் அற்புதத்தை உணர்ந்தேன். நீங்கள் எனது வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பயே சொல்லிட வேண்டியதுதான். ஆனந்தன் எதை கற்றுக்கிட்டாலும் முழு கவனமும் அது மேலே இருக்கணும். அப்பத்தான் கற்றுக்கிட்ட அந்த விஷயத்துக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. தினம் நீயும் வந்தாய், நானும் வந்தேன். என்ன பார்க்காம போயிட்டுருக்கு? திரும்பி பார்த்துச்சுன்னா நாம் நினச்சது சரி. நீயும் பார்த்தாய், நானும் பார்த்தேன். அன்றுதான் புரிந்தது, பெண்களின் பார்வையில் ஆண்களின் அத்தனை செயலும் அடங்கும் என்று. மனம் யோகா கற்றது, உயிர்
உன்னையே சரணடைந்தது. நீ என்னை பார்த்த அந்த நொடியில் லட்சிய கனவுகள் மெய்ப்படும் என்ற தைரியம் உள்ளத்தில் உதித்தது. ஆனந்தன், இந்த மண்ணையும் மக்களையும் நீ உண்மையா நேசிக்கிறது எனக்கு மனிதனையும் பூமியில வலுப்புறங்கிற நம்பிக்கை பிறந்திருக்கு. நீ தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை நேர்மையானது. உன்னுடைய கொள்கை எல்லாத்தையும் வளர்ச்சி அடைய செய்யக்கூடியது. அதனால செயல்ல இறங்கு, உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால எதையும் தைரியமா செய். என்னுடைய ஆதரவு உனக்கு எப்போ உண்டு. வரேன் சாமி. வா வினயா, அந்த போறார்ல அவர் தான் ஆனந்தன். மனசையும் உடம்பையும் வளமாக வச்சுக்கிற யோகாவை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த ஆனந்தங்கிட்ட தான் மனிதன் இந்த பூமியில் எப்படி நிலைச்சிருக்க நாமெல்லாம் வாழணுங்கிறத கற்றுக்கிட்டேன். எத்தனையோ கொள்கையில் கோட்பாடுகள் இருந்தாலும் ஏனோ ஒவ்வொரு நாளும் நீ இருக்கும் இடம் தேடி என் மனம் என்னை எறியாது தன்னாலே உன்னை நோக்கி வரவழைத்தது. பல நாட்கள் பார்வையில் பரிமாற்றம், மனது ஒருங்கிணைய ஏதோ சிறு சிறு தயக்கங்கள். இன்றோ என்றோ ஒரு நாள் இருமனம் இணையும் என்ற நம்பிக்கை. நாட்கள் பல கடந்தது. இந்த நேரத்துக்கெல்லாம் வந்திருக்கணுமே, இன்னும் வரக்கானா? ஆனந்தா, ஏதோ ஒன்றை பார்க்க உனது கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனசு என்னவோ ஒன்றை சொல்ல வேண்டுமென்று துடித்து கொண்டிருக்கிறது. ஆனந்தா, ஒரு விதை மண்ணுக்குள்ளிருந்து முளைத்து வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் மண்ணுக்குள் சிதைந்துவிடும். அதுபோலதான் மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தையை வெளியே வந்தாதான் செயல்களா மாறும். மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தை வெளியே வந்தாதான் செயல்களா மாறும். மேடம். டாடி, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும். எதுக்கு? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நான் உங்களை பார்க்கலையே. அப்படியா? ஓகே, தேங்க்ஸ். நைஸ் மீட் யூ. டாடி, ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்றா. வெயிட்டிங். அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு டார்ச்சர் பண்ணாங்கல்ல, ஓகேன்னு அம்மா கிட்ட சொல்லிடுங்க டாடி. ஓகேடா, வெரி குட், சொல்லிடுறேன். உன்னோடு கைகோர்த்து நடந்தபோதுதான் உணர்ந்தேன்
பெண் என்பவள் உடல் சுகத்துக்கானவள் அல்ல, உள்ளத்தின் வலிமைக்கானவள் என்பதை, ஆண்மை என்பது அதிகாரம் அல்ல, பெண்மையில் அடங்கிய அன்பு என்று புரிந்தது அன்று. நாமோ நாகரிக உலகில் நமது தொடர்போ சமூக வலைதளங்களில் வழியாக இந்த தொடர்ச்சி லட்சிய கனவுகளின் வளர்ச்சிக்காக. அபிநயா, நீ எனது வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று பனிகாலத்தில் மலர்வதற்கு சூரிய ஒளிக்காக காத்திருக்கும் பூ மொட்டுக்களைப் போல் காத்திருக்கிறேன். என்றென்றும் உன்னோடு நான், என்னோடு நீ என்று இதயம் சொல்கிறது. உன் இதயத்தின் உண்மை குரலுக்காக காத்திருக்கிறேன். நைஸ் மீட் யூ. உங்ககிட்ட பேசனா உன்னோடு நான், என்னோடு நீ என்று இதயம் சொல்கிறது. உன் இதயத்தின் உண்மை குரலுக்காக காத்திருக்கிறேன். தம்பி சொல்லுப்பா. அண்ணே, எம்எல்ஏ குடோனு கொண்டாரு. தம்பி அங்கே இருங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். தம்பிகளா, சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இங்க பாருங்கப்பா, எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. திரும்புற இடத்துல எல்லாம் நம்ம போஸ்டர் பேனர் தான் இருக்கணும். புரிஞ்சுதா? வா ஆனந்து, முக்கியமாக உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினச்சேன். நீயே வந்துட்ட, நல்லதா போச்சு. ஆனந்தன், தலைவர் சொல்லிட்டாரு, இந்த தடவை அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சோம்னா கேபினெட் மந்திரி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. கேபினெட் மந்திரி ஐயா என்ன பண்ண போறீங்க? உங்களை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு எங்கள் உழைக்க வர்க்கத்தை கை கட்டி நிற்க வச்சிருக்கீங்க. இவர் என்ன செஞ்சுட்டாரு இப்படி கை கட்டி நிற்கிறீங்க? வேட்டி ஊத்து ஓட வரதை விட்டுட்டு, தம்பி இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு கை கட்டி நிற்கிறீங்க. கையை ஊத்து விடுப்பா. நீ கையை ஊத்து விடுப்பா. அண்ணே கையை ஊத்து விடுங்க. இப்படியெல்லாம் முறைக்காதீங்க. இளைய சமுதாயம் ரொம்ப விழிப்போடு இருக்காங்க. எம்எல்ஏ ஆகிட்டு மெட்ராஸ் போனவர் தான். அப்புறம் நாங்கள் வேலை வெட்டிலாம் விட்டு போட்டு நம்ம ஆள் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னு மனசு குளிர்ந்து போய் மனுவோடு அங்கே வந்தா எத்தனை மனு கொண்டு வந்தாலும் சிரிச்சிட்டு வாங்கி படிக்கிறதோட சரி. ஒரு மனுவையாவது படித்து பார்த்து சட்டசபையில் பேசி நம்மளை பிரதிநிதியாக அனுப்பிச்சிருக்காங்கிற மனச்சாட்சியோட ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பீங்களா? வீட்டு பக்கத்தில் நாரி கிடக்கிற சாக்கடை, வீதி எல்லாம் பரவி கிடக்கிற குப்பை, இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் ரோடு கண்டுட்டா மாத்திரம் கமிஷனுக்காக ஓடி வந்துடுறது. 4 நாள் மழைக்க காலில் குத்துற கல்லு தான் தெரியுது. ஒதுக்குன அவ்வளோ நிதியையும் நீங்களும் அதிகாரிகளும் சுருட்டிக்கிட்டு
சின்ன வீடு செட் பண்ணிக்கிறது. நாங்களும் காலமெல்லாம் அந்த கல்லை நடக்கிறோமே தவிர அந்த கல்லெடுத்து உங்கள் மேலே எரியறது இல்லை. அப்போவே எரிஞ்சிருந்தா நீங்கள் இப்போ எம்எல்ஏக்கு ஓட்டுக்கிட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல. தம்பி இல ரத்தம் கொஞ்சம் துடிப்பாக தான் இருக்கீங்க. சாயந்தரமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க, அங்கே வச்சு எல்லாம் வேளாவறையாக பேசுவோம். என்ன வேலை பேசலன்னா ஒன்று சொல்கிறேன், உங்களை மாதிரி மக்களை ஏமாத்துற அரசியல்வாதிகளுக்கு மூளையில் உரைக்கிற மாதிரி பதிய வச்சுக்கோங்க. இந்த ஆனந்தன் விலை போகிறவன்ல பொண்ணை மாதிரி விலை பேச வரவன ஓட ஓட விரட்டி அடிக்கிறவன். நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற எல்லா இளைய தலைமுறையும் இப்படித்தான் இருக்காங்க. இதை மனசில் நல்லா புரிய வச்சுட்டு செயல்படுங்க, புரியுதா? அதனால் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று அடித்து விரட்டுறதுக்கு முன்னாடி நீயா எந்திரிச்சு போயிட்டா அதுதான் உனக்கு நல்லது. தப்பு தப்பா கணக்கு போட்டு மறுபடியும் இங்கே வந்தா சொன்னதை செய்ய வேண்டியதாயிடும். பண்ணிடுறா. யூடியூப்ல என்னென்னத்தையோ போடுறாங்க. வித்தியாசமா கொலை செய்யறது எப்படின்னு போட்டிருக்கானு பார்ப்போம். அண்ணே பயந்துட்டீங்களா? எத்தனை பேத்துக்கு உயிர் பயம் காட்டியிருப்பீங்க. உங்களுக்கு உயிர் பயம் காட்டினா தம்பி எப்படி? தம்பி பணம் கட்டல உனக்கு இல்லாத பணமாடா. கையில ஒண்ணு போய் பொறுக்கிக்க. என்னைய பாக்குற பணம் கட்டில பணமா விட. வருங்கால அமைச்சரே வாங்க 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 வந்து உட்காருங்க, பார்த்து உட்காருங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அமைச்சர் வரக்கூடாது, சட்ட பிரகாரம் தப்பாச்சு. ஒரு மிஸ்கால் கொடுத்துருந்தா நானே வந்திருப்பேனே. அமைச்சரே என்னாச்சு? அதான் ஆனந்து உங்க ஆளு, அவனை உடனே போடணும். தலைவரை பொறுமையா இருங்க, என்ன நடந்தது? நேத்து பிறந்த பொடி பையன் வேட்டி அவுத்து ஓட விட்டுருவானா? தலைவரை சின்ன பையன் புடரில் 2 தட்டு தட்டா சரியா போடும். அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, பார்த்து நடந்துக்கோ. சீர்ற சிங்கம் அவன், நெருப்பா இருக்கான். அவனை விட்டுட்டா நம்மள ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவான், பார்த்து செய்யணும். தலைவரை சொந்தக்கார பையன் தான், நான் சொன்னா கேட்பான். நீ கள்ளச்சாரம் காய்ச்சினு கஞ்சா கடத்தினு எத்தனை மனு என்கிட்ட கொடுத்துருக்கான் தெரியுமா உனக்கு? அத்தனை கம்ப்ளைண்ட்டும் உன் மேல. நான் எம்எல்ஏ இருக்கிறதுனாலதான் நீ இந்நேரம் வெளியே இருக்க, இல்லைன்னா போலீஸ்காரங்க துப்பாக்கி குண்டுக்கு இறையா இருப்ப. அதனாலதான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த கேடுகட்ட தொழில இருக்கணும்னா நான் அரசியல்ல இருக்கணும். அப்படி நான் அரசியல்ல இருக்கணும்னா அவனை தடயம் இல்லாம செஞ்சிடணும். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ, உடனே செய்யணும். நீங்க நிம்மதியா போங்க, உங்களை தேடி நல்ல செய்தி வரும்.
தலைவரை கவலைப்படாம போங்க, நாளைக்கே நல்ல செய்தி வரும். ஹலோ, சொல்லுமாமா. பாண்டி, உடனே செட்டுக்கு வா. இதோ வந்துடுறோம் மாமா. வா பாண்டி, வா வா. உட்கார் பாண்டி. என்னமாமா ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? அந்த ஆனந்தம் எம்எல்ஏ என்ன பண்ணான்னு தெரியுமா? எல்லாத்தையும் அவுத்து விட்டு இங்கிருந்து ஓட வைக்கிறதுக்கு முன்னாடி நீயாவே போயிட்டா உனக்கு ரொம்ப நல்லது. அவன் எம்எல்ஏ கிட்ட மட்டும் வாலாட்டல, நம்ம சரக்கு போலீஸ்ல மாட்டிச்ச யாரு போட்டு கொடுத்தா தெரியுமா? அவன் தான். ஏண்டா அப்பவே சொல்லல? அவனை பத்தி எது சொன்னாலும் நீ தான் போற மேல சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீயே தெரிஞ்சுப்பன்னு இருந்தேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. அவன் போட்டு கொடுத்தான் தெரிஞ்சப்பவே அவனை நான் முடிச்சிருப்பேன். நீ தான் பங்காளி மாவன் வருத்தப்படுவியேன்னு கம்முன்னு இருந்துட்டேன். இப்ப சொல்லுமாமா, அவன் கதையை முடிச்சுட்டுமா? நீ சொடக்கு போடுற நேரத்துல அவன் கதையை முடிச்சிடுறேன். ஏமாப்ல, அவனெல்லாம் ஒத்த ஒன்னும் பண்ண முடியாமப்ல. ஆன்மீகம் யோகான்னு எத்தனையோ கழுத வித்திய கத்து வச்சிருக்கான். முடிச்சு விடுறதுல ஏதாவது மிஸ் ஆச்சு நம்ம வம்சத்துல ஒரு பய மிஞ்ச மாட்டான். அதனால அவனை காரியத்தனமா முடிக்கணும். நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. ஹலோ, வந்துட்டீங்களா? பாண்டே, கொஞ்சம் திரும்பி பாரு. ராஜா, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? பாண்டே, நல்லா இருக்கல்ல? பாண்டே, மொட்டை பெருமாள். வாங்க பெருமாள். ஹைதராபாத்ல பெரிய பெரிய மொட்டைலாம் அண்ணன் தான் பண்ணியிருக்கார். பாண்டே, கடப்பா ஆல்பர்ட், நம்ம என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஆளு. பாம்பிளாஸ்ட்ல வேர்ல்ட் ஸ்பெஷலிஸ்ட். அப்படியா? சூப்பர். பாண்டே, மேட்ரை பேசிடலாமா? நம்ம எப்பவும் பண்ற மாதிரி இந்த மர்டரையும் ஈஸியா பண்ணிடலாம் நினைச்சிடாதீங்க. சாரி நண்பா. பாண்டே, எனக்கு ஒன்றும் ஆந்திரால வந்து செஞ்சுட்டு வந்துடுறல. ஈஸியோ தூசியோ உனக்கு ஒன்றா சும்மா ஓட்டுருவோமா? தூரத்தில் நின்று கையை கட்டிட்டு வேடிக்கை மட்டும் பாரு, பார்த்துக்கிறேன். மட்ட பண்றதுல புது வித்தியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ராஜா, தப்பா கணக்கு போடாத. அவன் படு பயங்கரமான ஆளு. பாண்டே, தேங்காய் நாறு உரிக்கிற மாதிரி உரிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். நீ கவலைப்படாத. இது வரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அது போல இதையும் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. ஆனா இது நம்ம தொழிலுக்கு ரொம்ப சவாலானது. இப்ப நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க.
ஆனந்தா, உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காக உன் மேல எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி பைப்புள்ள பழிச்சிட்டு போன்னு விட்டா நீ என் பொழப்புலயே கழிக்கிற. ஆனந்தா, சொல்றத நல்ல மூளையில சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி கேட்டுக்க. ஏய், மெடிடேஷன் தியானம்னு அங்கேயே அப்படியே இருந்துக்க. என் கண்ணு முன்னாடி ஊருக்குள்ள வந்துடாத. என் பசங்க கடுங்கோபத்துல இருக்கானுங்க. பசக்குன்னு முடிச்சுட்டு கமுக்கமா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஒன்ன மாதிரி கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் கடத்துறவன், பொறுக்கித்தனமா அலைகிற புறம்போக்காலையெல்லாம் அவ்வளவு ஈஸியா இந்த உசுரை எடுத்துட முடியும்னா அப்படிப்பட்ட கேவலமான உசுறு எனக்கு தேவையில்ல. ஏய், இப்ப சொல்லு, எங்க வரணும், எப்படி வரணும்னு. அப்படி வர்றேன். ஒத்தையில வர்றேன். நீங்க அத்தனை பேரும் மொத்தமா வாங்க. அதுல ஒருத்த உசுரோட திரும்பிட்டீங்கன்னா என் உசுர அங்கேயே உங்க கையில கொடுத்துட்டு திரும்பி வரேன். களத்துல சந்திப்போம். என்ன தம்பி இப்படி பேசுற? மிரட்டி பார்த்தா நீ பயந்துருவன்னு நினைச்சேன். ஆனந்தா, நீ பேசின உடனே என் காதல நுழைஞ்ச அடுத்த செகண்ட் செல்போன் வைப்ரேட் மாதிரி என் உடம்புல உள்ள பார்ட்ஸ் அத்தனையும் வைப்ரேட் ஆயிடுச்சு. என்னோட அறியாமைக்கு மன்னிச்சிருப்பா. இப்பதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வம்சத்துல உண்மையான தைரியத்தோட நெஞ்சரம் குறையாம தில்லா உள்ளத்துல உறுதியோட நேர்மையா இப்படி ஒருத்தர் இருக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. சத்தியமா சொல்றேன் தம்பி, இனிமே சாராயம் காய்ச்சறது, கஞ்சா கடத்துறது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறேன் தம்பி. 4 பேருக்கு செருப்பு தச்சு கொடுத்தாவது பெருமையா வாழ்றேன் தம்பி. சித்தப்பா, நீங்க அறியாமையில இருந்து வெளியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. நம்ம வம்சத்துல வந்தவங்க ஒரு செயல் பண்றோம்னா பல பேர் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கணும் சித்தப்பா. அப்பதான் நம்ம பிறந்த வம்சத்துக்கு பெருமை சித்தப்பா. நிச்சயமா ஆனந்தா, நம்ம வம்சத்தோட பேரை காப்பாத்துற மாதிரி வாழ்றேன். ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா. இனிமே யோகா மெடிடேஷன் நான் இங்கே இருந்துக்கலாம்ல. ஆனந்தா, உன்னை மாரி ஆட்கள்லாம் மெடிடேஷன் தியானம்னு அப்படியே போயிடக்கூடாது. நாட்டுல முக்கியமான ஆட்சி பொறுப்புக்கு வரணும். நல்லது நடக்கு சித்தப்பா. சொல்லியா மாப்பிள்ள, சொல்லியா? மாமா, பக்காவா ஸ்கெட்ச் போட்டேன். வசமா நம்ம வலையில வந்து அவன் சிக்கிட்டான். இன்னும் 1/2 மணி நேரத்துல உனக்கு நல்ல செய்தி வரும். மாப்பிள்ள, ஏற்கனவே நல்ல செய்தி வந்துருச்சு மாப்பிள்ள. எப்படி மாமா? பாண்டி, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களை வர சொல்லிடு. ஆனந்தனை பத்தி நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவனை மாதிரி சிங்கம் போல ஒருத்தவன் நம்ம கூட்டத்துக்கு எப்பவும் தேவை. மாப்பிள்ள, நான் சொல்றதெல்லாம் கேக்குதாயா? ஹலோ ஹலோ மாமா, சிக்னல் கிடைக்கல மாமா. மாப்பிள்ள கேக்குதா? கேக்குதாயா மாப்பிள்ள? திண்டுக்கல் போயிட்டு இருக்கேன். நாளைக்கு நேர்ல வர பேசிக்குவோம். அண்ணம்பா என்ற பாசம் பொத்துக்கிட்டு வருது. நாங்கெல்லாம் சொம்ப, அவன் சிங்கமா? இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ வர சொன்னு நம்ம குடோனுக்கு அவனை வர சொல்லியிருக்கேன். வருவான், பொணமாவான், நீ பலிக்கடவாவ. ஆனந்த் மாமா வெளில போயிருக்காரு, வருவாரு.
பரபரப்பா சொல்லிட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமலே ரேட்டிங்காக நிறுத்திட்டோம்னு எங்களை தப்பா நினைக்காதீங்க. உங்களை மாதிரியே நாங்களும் தெரிஞ்சுக்க ஆவலாத்தான் இருக்கோம். மிஸ்டர் ஆனந்தன் அவர்கள் தில்லாக திறமையாக அவர் கடந்து வந்த பாதையை எங்களுக்கே இதுவரைதான் சொல்லியிருக்கிறார். கிளைமேக்ஸ் என்னவென்று இந்த நிகழ்ச்சியின் கிளைமேக்ஸில் சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார். நாங்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். இப்போது நிகழ்ச்சியை தொடர்வோம். நிறைய லெட்டர் பேட் கட்சிகள் இருக்கிறது. இவரும் அந்த வரிசையில் தானா இல்லையா என்பதை நமது கேள்வி கணைகள் நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்வோம். மிஸ்டர் ஆனந்தன், உங்க நடை உடை பாவனையில இவ்வளவு எளிமையா இருக்கிற நீங்க நாகரிகமான இந்த பகட்டு உலகத்துல இப்படி இருக்கிறதுல உங்க மனசு உறுத்தலையா? அறியாமங்கிற இருட்டிலிருந்து வெளியே வந்துட்டா உள்ள இருக்கிற எளிமைங்கிற ஒளி தன்னால வெளியே வரும். அப்புறம் வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடும். அந்த எளிமை தான் எப்போ நிரந்தரம். அருமையான பதில். உங்களை சிறப்பு விருந்தினரா எதுக்கு அழைத்தோம்ங்கிற கேள்விக்கு வருகிறோம். கேட்க போற கேள்விக்கு எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாம திறந்த மனசோட பதில் சொல்லுங்க. பிரபல இயக்குனரான நீங்க மக்கள் சுயேட்சை காப்பகம் என்கிற கட்சி தொடங்கிருக்கீங்க. அது உங்களை விளம்பரப்படுத்திருக்கா இல்ல? ஒரு படைப்பாளி எப்பவும் தான் செய்யற வேலைய சமூக நோக்கோட தான் செய்வான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பொது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க நல்ல சமூக சிந்தனையோட தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் மனத்திட இல்லாத சிலர் சுயநலவாதிகளும் பிரிவினவாதிகளும் காட்டுற ஆசை வலையில் சிக்கிக்கிட்டு உங்களை போல ஊடக நெறியாளர்கள் விமர்சிக்கின்ற லெட்டர் பேட் கட்சியாக மாறிடுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப உங்களையும் அந்த வரிசையில் சேர்த்துக்கலாமா?
இப்படி அமைதியா இருக்கிறது நீங்களும் அந்த லிஸ்ட்ல வரதை உறுதிப்படுத்துது. மிஸ்டர் வாண்டே, மைண்ட் இட், கேர்ஃபுல். என்ன சார், ஒரு கேள்வி கேட்டதுக்கே கோவப்பட்டு எந்திரிச்சு போறீங்களே, நீங்களாம் மக்களுக்கு. யோ உக்காரியா சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யோ, நாகரிகமா கேள்வி கேட்க தெரியல, உனக்குலாம் இருக்க மரியாதை? பாயா, உங்களுக்கு தைரியம் இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். யோ வாயா, உக்காரியா. என்னையா கேள்வி? கேளியா? என்னையா கேள்வி? கேளியா? கேளியா? யோ, கேள்வி கேட்கணும் இல்லையா? கேளியா? என்னையா கேள்வி? கேளியா? பார்வையாளர்களே, வீண் கோவப்பட்ட மிஸ்டர் ஆனந்தன் மீண்டும் நமது கேள்விகளுக்கு வீரமாக பதில் சொல்ல தயாராகிவிட்டார். இன்னும் இந்த நிகழ்ச்சி சூடாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு லிங்க் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிஸ்டர் ஆனந்தன், நீ இவ்வளவு கோவப்படுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்களா இல்ல வேற கேள்வி கேட்கட்டுமா? அரசியல் கட்சி தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று விரும்பி கேட்டுக்கிறேன். மக்களையும் மண்ணையும் உண்மையா நேசிக்கணும். அப்பதான் அந்த மக்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு வேலை செய்ய முடியும். இது மாதிரி மக்களை உண்மையா நேசிக்கிற எண்ணம் இல்லாதவங்க தயவு செஞ்சு அரசியலுங்கிற புனிதத்துல சாக்கடையா கலக்க வராதீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அப்போதான் இந்த மாதிரி ஊடக வியாபாரக்காரர்கள்லாம் கேட்கின்ற கேடுகட்ட கேள்வி முறை ஒளியும், லெட்டர் பேடு கட்சி முறையும் ஒளியும். மிஸ்டர் ஆனந்தன், உங்க கட்சியும் லெட்டர் பேடு கட்சி தான். சாரி, எத்தனை லெட்டர் பேடு கட்சி இருக்குன்னு லிஸ்ட் போட்டு காட்டுமா? நீங்க விரும்பலன்றது தெரியுது. இதுவரைக்கும் உங்க கட்சிய அந்த லிஸ்ட்ல நாங்க சேர்க்கல. ஏடாகூட ஊடகம், ஏடாகூட ஊடகம், எல்லி நகையாடும் ஊடகம், எனக்கு முடக்கு கேள்விகளாலே எளியவர்களை கிள்ளி எறியும் கேவலம். ஏடாகூட ஊடகம், ஏடாகூட ஊடகம், எல்லி நகையாடும் ஊடகம், அத்தனையும் பொய் சொல்லி எத்தனையும் பித்தனையும் வச்சிருக்கும் ஊடகம். ஏடாகூட ஊடகம், ஏடாகூட ஊடகம், எத்தனை காலம் இந்த கேவலம். ஏடாகூட ஊடகம், எனக்கு மணக்கு கேள்விகளாலே எளியவர்களை கிள்ளி எறியும் ஊடகம். எத்தனை காலம் இந்த. அடுத்த கேள்வி, நிறைய அரசியல் கட்சி இருக்கு. இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்க கட்சி அவசியமா எதுக்கு? எங்களால் உருவாயிருக்கிற அரசியலமைப்பு வெற்றுமனம் கொண்ட அரசியல் கட்சி இல்லை. நிலத்தில் வேர்வை செஞ்சு உழுது விதைத்து ஊருக்கெல்லாம் உணவளித்து துவண்டு விட்ட விவசாயிகளின் குமுறல். அல்லும் பகலும் உழைத்து கிடக்கிற கூலி அடிப்படை தேவைகளுக்கு பத்தாம வறுமையில் வாடி குடும்பம் நடத்துகிற கூலி தொழிலாளர்களின் வழி. பிள்ளைகள் நல்ல கல்வி கற்று வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னை வறுமையில் வாட்டிக்கொண்டு வாழ்ற நடுத்தர குடும்ப தாய்மார்களின் குமுறல். தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைய கொடுமையின் வறுமையிலிருந்து மீட்டெடுத்து அவங்கள சந்தோஷமா வாழ வைக்கணும்னு லட்சிய கனவை மனதில் ஏத்திக்கிட்டு நகரங்களில் வேலை தேடி வறுமையில் வாடி மனம் உடைந்து இந்த நிலை இன்னைக்கு மாறுமோ நாளைக்கு மாறுமோன்னு கொந்தளிச்சிட்டு இருக்கிற இளைஞர்களின் குமுறல். சூப்பர்ண்ண.
உசுறு வாடி போகுதே. வளமாகும் குடும்பம் வாடி வதங்குதே. சுயநலவாதிகள் செய்த பாவமே. ஏழை எளிய குடும்பங்கள் வீதியிலே நிற்குதே. வந்தவன் போனவன் செய்த ஆட்சியே வாழும் மக்களை வாட்டி வதைக்குதே. பேரறிஞர் அண்ணா வகுத்த பகுத்தறிவு எங்கே? காந்தி கண்ட சத்தியம் எங்கே? நேதாஜி தந்த சுதந்திரம் எங்கே? விவேகானந்தர் விதித்த விதையும் எங்கே? உண்மையில்லா மனிதர்களாலே உழைக்கும் மக்கள் உருவம் அழிந்ததே. இந்த நிலை மாறுமோ? இந்த நிலை மாறுமோ என்று ஏங்கி நிற்கும் மக்களே. இந்த நிலை மாறுமோ என்று ஏங்கி நிற்கும் மக்களே. என்று ஏங்கி நிற்கும் மக்களே. இவர்களின் குமுறல்தான் இந்த மக்கள் சுயாட்சி காப்பகம். மிக விரைவில் அவர்களுடைய குமுறல் எல்லாம் சிறுபொலியாக மாறும். சிறப்பு. சூப்பர். வீர வசனங்கள்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் தடமாறாமல் இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் வாத்தியமாண்டே அவர்களே, நல்லவர்களை வரவழைத்து அவர்களுடைய கொள்கைகளை கேலி கிண்டல் செய்து நல்ல சமூக எண்ணங்களை உடைப்பதான் உங்களுடைய வேலையா? ஏன் சார் அப்படி நினைக்கிறீங்க? நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்றீங்க. அந்த பதிலுக்கு நான் கருத்து தெரிவிக்கிறேன். நீங்க சொல்றது கருத்து இல்ல, கொலை. கருத்து கொலை. அது உங்களுடைய கருத்து மிஸ்டர் ஆனந்தன். ஐ டோன்ட் கேர். அடுத்த கேள்விக்கு போலாமா? ஒரு பெரும் லிஸ்ட் ஒன்று சொன்னீங்களே, குமுறல், அது எதனால ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆட்சிங்கிற அதிகார பொறுப்புல இருந்தவங்க ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை தேவை என்னன்னு சிந்திக்காம வெற்று கயத்துல திட்டம் திட்டி வெறும் அறிவிப்புகளை வெளியிட்டு கட்சி பலத்தையும் அவங்க குடும்ப நலத்தையும் நினைச்சதான் காரணம். ஆட்சி செய்யறவங்க மேல குற்றம் சுமத்துறீங்க. அதை உங்களால நிரூபிக்க முடியுமா? அறிவிச்ச திட்டங்கள்ல எதை செயல்படுத்தலன்னு லிஸ்ட் தர முடியுமா? எத்தனை லெட்டர்பேடு கட்சி இருக்குன்னு லிஸ்ட் எடுத்த உங்களுக்கு அவங்க வெளியிட்ட அறிவிக்கைய லிஸ்ட் எடுக்க முடியல. ஏன்னா அவங்கள பகைச்சுக்கிட்டா உங்க நிறுவனம் புகையுங்கிற பயம். சூப்பர் பிரதர், வெல்டன். அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தலைன்னா மக்கள் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம், போராட்டம் பண்ணிருக்கலாம். அப்படி எதுவும் நடக்கலையே. உங்க பேச்சை பார்க்கும்போது மக்களை போராட தூண்டுறீங்களோன்னு சந்தேகம் வருது. மிஸ்டர் ஆனந்தன், அப்படி முறைச்சு பார்க்காதீங்க. உங்களை சுத்தி ஃபுல்லா டிஜிட்டல் கேமரா செட் பண்ணிருக்கு. உங்களோட சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட ரெக்கார்ட் ஆகும். பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வரேன். மக்கள் ஏன் ஒருங்கிணைந்து போராடல? இப்படா நீ பேச மாட்டுக்க. பேசுறா. ஏய் பேசுறா. பா என்ன பாப்பா? கேள்வி கேட்கணும்னு மனசுல நினைக்கிற, உன்னால கேட்க முடியுதா? வாவ், வெரி பவர்ஃபுல் மேன். இப்ப கேளு. கேள்ற கேள்வியா? கேட்க முடியல. இது மாதிரிதான் வறுமைங்கிற கத்திய மக்கள் குளத்துல வச்சுட்டாங்க.
அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு முக்கால்வாசி ஆயுசு முடிஞ்சிருச்சு. அது மட்டுமா, ஜாதி, மொழி, இனம், மதன்னு அவங்க மனசுல பிரிவினையை உண்டாக்கி சொந்த அடிப்படை தேவைக்கு கூட இணைந்து போராட முடியாத சூழ்நிலை. ஆட்சி செஞ்ச கட்சிகளும் செய்யாத கட்சிகளும் உங்களை மாறி அவங்களுக்கு செம்பு தூக்கின ஊடகங்களும் செஞ்சு வச்சிருக்கீங்களே. எப்படி போராட முடியும் சொல்லு? எப்படி போராட முடியும்? எல்லாம் மனசோட மக்கி போச்சு. ஒன்று சொல்றேன், இந்த நிலை மாறும், ஆத்தி காட்டுவோம். சூப்பர் தம்பி, உங்க கூட நாங்க இருக்கோம். மாத்தி வச்ச கத்திய சரியா வச்சிருந்தேன், உன் கதை முடிஞ்சிருக்கும். இனிமே தப்பான கேள்வி கேட்டேன்னா மிஸ்டர் ஆனந்தன், உங்க கையில் ஆயுதத்தை வச்சிட்டு இருக்கிறது பெரும் குற்றம். உங்களை மாதிரி ஊடக நெறியாளர்கள் கொடூரமான வார்த்தைகளை அபாயகரமான கத்தியாக்கி நெஞ்சத்தை கிழிக்கிறது பெருங்குற்றம் இல்லைனா, இது போல கத்திய கையில வச்சுக்கிறதுல ஒரு குற்றமும் இல்லை. மிஸ்டர் ஆனந்தன், உங்க கருத்து ஜனநாயகத்துக்கு எதிரான தீவிரவாதத்தை காட்டுற மாதிரி இருக்குது. கருத்துக்களை கத்தியாக்கி நல்லவங்க உள்ளத்தை காயப்படுத்துறது தான் ஜனநாயகம்னா, அதை விட மக்கள் நலனுக்காகவும் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஆயுத கத்தியை கையில் எடுத்து துரோகியில வீழ்த்தும் நீங்க சொல்லும் தீவிரவாதமே மேல். இவ்வளவு பேசுற நீங்க ஒவ்வொரு முறையும் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்குற மக்களை ஓட்டுக்கு காசு வாங்காம தடுக்க முடியுமா உங்களால? பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பார்த்தீங்களா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு? நீங்கள்லாம் ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்களா? என்ன பதில் சொல்ல? அவமானம், பெரும் அவமானம். நீங்கள் உங்கள் ஓட்டுக்கு வாங்குற பணம் உங்கள் ஓட்டுக்கான பணம் இல்லை. பல்லாயிரம் கோடி மதிப்பான உங்கள் உரிமைகளை கொள்ளையடிக்க அவங்க உங்களுக்கு கொடுக்குற பணம். இனிமே ஓட்டுக்கு எவன் பணம் கொடுக்க வந்தாலும் அவனை ஓட ஓட விரட்டி அடிங்க. ஆமாண்ண, உங்களை நேசிக்கிற ஒருத்தரை தேர்தலுக்கு செலவு பண்ண விடாம அவரை உங்க பிரதிநிதியா தேர்ந்தெடுங்க. உங்க வருமானத்துல நீங்க செலவு பண்றதுல 4000 ரூபாய் மாசம் உங்களுக்கு மிஞ்சும். இது மாதிரி ஊடக வியாபாரக்காரர்கள்லாம் ஒளிவாங்க. அப்ப ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் மக்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்களா? அறியாமையில இருந்துட்டாங்க. தானும் ஒரு நாள் இறக்க போறோங்கிற அறியாமையில இருந்துட்டாங்க. அதனாலதான் மக்களுக்கு இருக்க வேண்டிய இலவச கல்வியெல்லாம் சாராய வியாபாரி கையில கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டிய ஆட்சி அதிகாரங்கள் சுயநலவாதிகள் கையிலையும், மலிவு விலையில் கிடைக்க வேண்டிய மருத்துவம் பேரசை பிடிச்ச பெருச்சாளி கையில சிக்கிக்கிட்டு ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்குது. நீங்க அடுக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம்? சார், இதுல முறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த குற்றங்கள்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? மிஸ்டர் ஆனந்தன், நீங்க குற்றம் செய்ய மாட்டீங்கன்னு எப்படி நம்புறதுன்னு தான் நான் கேட்டேன். உங்க கையை கிழிச்சுக்க சொல்லியே. இந்த ரத்தம் ஒரு தாய் தந்தையால உருவானது. இந்த ரத்தத்துக்கு சொந்தங்களான மண்ணையும் மக்களையும் உண்மையா நேசிக்கிற நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மக்களுக்கு துன்பமாறு எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. புரியுதா? நீங்க பண்றதெல்லாம் மேஜிக்காவே இருக்கு. அதை லாஜிக்கா மாத்த ட்ரை பண்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. வாத்தியம் வாண்ட பயங்கரமான ஆளியா. சொன்ன மாதிரியே ரேட்டிங்க கிர்ன்னு ஏற ஆளை செட் பண்ணிட்டேன். முறைக்கிற சிறப்பு
நம்மள மாதிரி ஆளெல்லாம் காலி பண்ணிடுவான் போல இருக்க. ஆளு பயங்கரமான ஆளா இருப்பான் போல. மிஸ்டர் ஆனந்தன், நான் செய்ய சொன்னதை விட ரொம்ப ஓவரா செய்றீங்க. எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவா. உடடா, நீ உடைக்கணும் தான்டா இப்படி பண்ணியிருக்கேன். உடடா, பேசுடா. மிஸ்டர் ஆனந்தன், சொன்னதை செய்யாம என்ன பண்றீங்க? ஏய், நீ சொன்னதை செய்ய நாங்க வரல. நான் நினைச்சதை செய்யத்தான் இங்க வந்திருக்கேன். என்ன பாப்பா பாப்பா, ஒன்று அப்படியே போட மாட்டேன். ரேட்டிங் கிருன்னு ஏறணும்ல, கிருன்னு ஏறும்பாரு. ஏய், ஊடகமும் போலீஸும் நாட்டோட கண்கள், கல்வியும் சட்டமும் நாட்டோட இதயம். இதுல உங்களை மாதிரி புறம்போக்கெல்லாம் புகுந்து நாட்டையே கேன்சரா அரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் அழிக்காம விட மாட்டான். முறைச்சு பாக்குற மக்களே. இந்த சுயநல பிரிச்சாலே என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தான். என்ன சொன்னான் தெரியுமா இந்த புறம்போக்கு? மிஸ்டர் ஆனந்தன், உங்க மக்கள் சுயாட்சி காப்பகம் பெருவாரியான இளைஞர்களை ஒன்றிணைத்து ஆரம்பிச்சதா கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். நன்றி சார். அதெல்லாம் சரி, இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு என்னதான் நீங்க மக்களுக்காக உழைச்சாலும் வெளியே தெரிய போறதில்ல. என்னை இப்படி குருன்னு பாக்குறீங்களே, இதே மாதிரி உங்களை மக்கள் எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் உங்க கட்சி உயிரோட இருக்குன்னு மக்கள் நினைப்பாங்க. நாங்க ஆரம்பிச்சிருக்கிற இயக்கம் மக்கள் எங்களை பார்க்கணுங்கிறதுக்காக இல்ல, மக்கள் வளர்ச்சிக்காக நாங்க வேலை பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருக்கிற இயக்கம். ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. இது வெறும் வாயிலிருந்து பேசுறது இல்லைங்க, உள்ளிருந்து வர்ற உயிர் மூச்சு. மனித வளம், மண் வளம், இயற்கை வளம் முத்தான 3 இருந்தும் உண்ண உணவு இல்லாம, உடுத்த உடை இல்லாம, இருக்க வீடு இல்லாம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற ஏழை மக்களோட வருத்தத்தை பார்த்து மனம் நொந்து போய் உருவாக்குன இயக்கங்க இது. நோக்கம் நல்லா இருக்கு, மக்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க யோசிக்கிறத செய்யறதுக்கு முன்னாடியே செஞ்ச மாதிரி மக்களுக்கு மாயையை உண்டாக்குறதான் எங்களை மாதிரி ஊடகங்களுக்கு வேலை. உண்மையை சொல்லணும்னா, எங்களை கவனிச்சுக்கிட்டா நாங்க உங்களுக்கு வேலையாள், இல்லைன்னா இல்லதான். என்னன்னு நேரடியா சொல்லிட்டா உங்களுக்கும் வந்த வேலை முடியும், எனக்கும் அடுத்த வேலை பார்க்க சௌகரியமா இருக்கும். கரெக்ட். கற்பூர புத்தி உங்களுக்கு. எங்க புரட்சி டிவியோட நிகழ்ச்சி கேள்வி கணைகள் எவ்வளவு ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 6 கோடி வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கேள்வி கணைகள் நிகழ்ச்சியில உங்களை பேட்டி எடுக்கிறோம். அந்த பேட்டியில சில இடக்கு முடக்கான கேள்வி கேட்போம். நீங்களும் காரசாரமா குண்டக்க மண்டக்க பதில் சொல்லுங்க. மக்கள் குர்ருன்னு உங்களை பார்ப்பாங்க. அவங்க கவனம் முழுக்க உங்க மேலையும் என் மேலையும் தான் இருக்கும். உங்களுக்கும் பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும், கட்சிக்கும் பெரிய அளவுல ரீச் ஆகும். 4 பக்கமும் பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து கட்டிங் தன்னால வரும். அப்புறம் என்ன, ஜல்ஜாதான். அதுல 20% கமிஷன் கொடுத்தா போதும். இந்த சமூக துரோகி என்ன பேசுனா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ வீட்டுக்கு வந்து கட்டிங் கேட்ட போதே தெரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி விஷப்பூசிகளுக்கு வெறும் வாயில சொன்னா தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த பாதையில கிளைமேக்ஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்டே இல்ல, முக்கியமா நீ தெரிஞ்சுக்கணும்.
மரக்கடை குடோனில் ஆந்திராவிலிருந்து வந்த பெரும் ரவுடிகளும் உள்ளூர் பிரபல ரவுடிகளும் ஒருவரை ஒருவர் கத்தியால் குத்தியும் துப்பாக்கியால் சுட்டும் சம்பவ இடத்தில் இறந்து கிடந்தனர். இச்சம்பவம் மதுரையே குளுகுலுக்கச் செய்திருக்கிறது. உனக்கும் பிரேக்கிங் நியூஸ் தான்டா. ஹலோ சார். ராஜேஷா? ஆமா சார். சொல்லுப்பா. ஆனந்தன் பாண்டே நெத்தில உண்மையாலுமே கத்தி வச்சு கிழிச்சிட்டா சார். சார் இப்ப என்ன சார் பண்றது? அட நீ ஒன்னியா, நம்ம ப்ரோக்ராம வேர்ல்டு வைட் பார்த்துட்டு இருக்கான். கத்தியால குத்தினா என்ன, துப்பாக்கியால சுட்டா என்ன, இந்த வாண்டே போனா இன்னொரு காண்டே கிடைப்பான். நீ வேடிக்கை பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெகுளித்தனமான கிராம மக்கள், நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் உண்மைனும் அதற்கு விளக்கம் சொல்றவங்க எல்லாம் வெள்ள மனசுக்காரனும் நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்கள மனச்சாட்சி இல்லாம ஏமாத்தி கட்டிங் போட்ட வாயி இதான்டா. இந்த மாதிரி தம்பி 4 பேர் இருந்தா போறோம், நாடே சூப்பர் ஆயிடும். அப்படிதான் தம்பி. வாவ், சூப்பர் பிரதர், வெல்டன். மனச்சாட்சி இல்லாம கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கெல்லாம் எதுக்குடா இதயம்? படுவை மனமே கேள், வெட்டி நீடி முன் விழுந்தாலும் தாழ்மை தவறி நடுங்காதே, பயந்தால் பயனில்லை. மேன்மை படுவை மனமே கேள், வெட்டி நீடி முன் விழுந்தாலும் தாழ்மை தவறி நடுங்காதே, பயந்தால் பயனில்லை. அச்சமில்லை, அமுங்குதல் இல்லை, நாணமில்லை, நடுங்குதல் இல்லை, பாவமில்லை, பதுங்குதல் இல்லை, பயந்தால் பயனில்லை. தெரிவு தம்பி. உங்களை மாதிரி ஆட்களை நார்நாரா கிழிச்சு ரத்தம் சிந்த வச்சு இப்படி பார்க்கிற போது என் மனசு பதறுதுடா. ஏண்டா எப்ப பார்த்தாலும் நான் தான்னு சுயநலத்தோட அலையறீங்க? இதனால நீங்களும் கெட்டு போறீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் கெட்டு போறாங்க. அறியாமங்கிற சுயநல இருள இருந்து வெளியே வாங்கடா. பொதுநலங்கிற ஒளி தன்னால வீசும். எல்லாரும் நல்லா இருக்கலாம். மனித பிறவி புனிதமானது, புரிஞ்சுக்கோங்க. சமூக நல்லோக்கம் இல்லாம சுயநலத்தோட செயல்படுற ஊடக நெறியாளர்கள்லாம் எச்சரிக்கையா ஒன்று சொல்லிக்கிறேன், ஓடிடுங்க. இல்லைன்னா இவனுக்கு கொடுத்த தண்டனை உங்களுக்கும் உண்டு. இது இவங்களோட நிற்காது. மக்கள் மனசுல நஞ்சை விதைக்கிறவங்களுக்கும், சாதி மதம் மொழின்னு மக்கள் ஒற்றுமையை பிரிக்கிறவங்களுக்கும், மக்கள் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும், மக்கள் பயன்படுத்தும் பொருட்களை கலப்பட செய்யும் வியாபாரிகளுக்கும், இரவு பகலும் கண்ணுறங்காது விதைத்து உழைத்து பயிரிட்டு அறுவடை செய்த பொருட்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி விற்று பெரும் லாபம் பார்க்கும் இடைத்தரகர்களுக்கும், அரசு வேலைகளை செய்ய லஞ்சமா பணம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கும், சினிமாங்கிற மகிழ்ச்சிய வியாபாரத்துக்காக மக்கள் நெஞ்சத்துல காமத்தையும் தவறான காதலையும் வளர்க்கும் திரைத்துறையினருக்கும் இந்த தண்டனை உறுதி. இதை மனசுல நிலைநிறுத்தி மக்கள் நல வளர்ச்சியை மட்டும் மனசுல வச்சு வேலை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ஆமாண்ண, நீங்க செய்யற தப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது நினைக்காதீங்க. இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பொங்கி எழுந்தாங்க, உங்க எல்லாத்துக்கும் சங்குதான். ஹலோ, என்ன வாட்ச்மேன், நம்ம ப்ரோக்ராம் என்ன தீயா பத்திட்டு எரியுதா? சார், நம்ம சேனல் சுத்தி ஏகப்பட்ட போலீஸா இருக்கு சார்.
யோ யார் வந்தா நம்மளுக்கு என்ன கவலை, நீ வெய்யா போன், நான் பாத்துக்கிறேன். ஹலோ சார். ரமேஷ் சொல்லுங்க சார். நம்ம சேனலை சுத்தி என்ன நடக்குதோ அது அப்படியே லைவ்ல எடுத்து விடு. ஓகே சார், உடனே லைவ் பண்ணிடுறேன். குயிக். ஹலோ, இங்கே ஒருத்தர் அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருக்காரு, நீங்கள் உடனே வரணும். அட்ரஸ் சொல்லுங்க சார். நம்பர் 7 வெஸ்கஸ் ரோடு, கேகே நகர், சென்னை. ஓகே சார், உடனே வந்துடுறோம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் 10 ரூபா வாங்கினா அதை வாங்குறதுக்கு எப்படி சண்டை போடுறீங்க? அது மாதிரி கோடி கோடியாக நிதி அறிவிப்பு வெளியிட்டு உங்களை சேராத போது நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் பிரதிநிதியை நிற்க வச்சு கேள்வி கேளுங்க. அப்போத்தான் ஆட்சியில் இருக்கிற கட்சியும் இல்லாத கட்சியும் பொய் அறிவிப்புகளை வெளியிடுறதுக்கு பயப்படுவாங்க. இதுக்கப்புறமும் அவங்கள நம்ம கேள்வி கேட்கலன்னா வாழ்ந்தும் இறந்ததுக்கு சமம். இளைஞர்களே, உங்கள்கிட்ட தான் பெரியவங்க தான் வாழ்க்கை சுமையை தலையில் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் கண்டுக்கிடாமல் போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது வரைக்கும் நடந்தது நடந்தாக இருக்கட்டும், இனிமே இது மாதிரி நடக்கக்கூடாது. விழித்தெழுவோம். இளைய சகோதர சகோதரிகளே, உங்களிடம் அன்போடு ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமூகத்தின் வளர்ச்சி வலிமை நீங்கள் தான். இளமை தான் வாழ்வை வளமாக்கும் கேடயம்.
அதனால உங்களுக்கு தெரிஞ்சு எங்க தீமை நடந்தாலும், யாருக்கு நடந்தாலும், எவ்வளவு பெரிய ஆள்மூலம் நடந்தாலும் அதை தடுக்க, தட்டி கேட்க வெகுண்டு எழுங்க. பயப்படாதீங்க, முழு மனசோட எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு அனைத்து சத்தியம் தன்னால வரும். அவர்கள் தெரித்து ஓடுவார்கள். வெற்றி நமதாகும். சமூக நல்நோக்கோடு இணைவோம். நற்செல் எனும் விளைநிலத்தை உருவாக்குவோம். நன்மை எனும் விளைச்சலை மக்கள் பெற்று நலமும் வளமும் பெறச் செய்வோம். நமக்கான காலம் வந்துவிட்டது. விழித்து கொண்டு எழுந்து வாருங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறேன். விரைந்து வாருங்கள். வலிமையான நாடாகவும், நலமான சமூகமாகவும், செழுமையான மக்களாகவும் மாற்றுவோம். ஜெயம் நமதே, ஜெயம் நமதே, ஜெயம் நமதே, ஜெயம் நமதே, ஜெயம் நமதே. அண்ணே, நாங்க இருக்கண்ணே. ஜெயம் நமதே. முருகவேல் தம்பி மாதிரி ஆட்கள் எல்லாம் சமூகத்தோட வளர்ச்சிக்கான ஆணிவேர். இவரை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு போலீஸ்காரங்களுடைய கடமை. வீட்டு காவலில் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். கவர்னர்கிட்ட போய் நானே பேசிக்கிறேன். பிரபல இயக்குனரும் மக்கள் சுயாட்சி காப்பகத்தின் நிறுவனர் திரு ஆனந்தன் அவர்கள் புரட்சி டிவி நெறியாளர் வாண்டே அவர்களை கத்தியால் குத்தியதால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனந்தன் அவர்களை வீட்டு காவலில் வைத்துள்ளனர். இறைவா, தம்பியை நீ தான் காப்பாற்றணும். யா அல்லா, இந்த புள்ள நல்ல பிள்ளையா இருக்கு. இந்த பொல்லாத உலகத்துல இந்த புள்ளைய நீதாண்டா கூட இருந்து வழி நடத்தணும். சூப்பர் தோழர, வாங்க தோழர, எவனையும் பார்ப்போம், எதையும் பார்ப்போம். நாங்க நிக்கிறோம் உங்க பின்னாடி. பாரதம் விழித்துக் கொண்டது, புதிய சமுதாயம் எழுந்து கொண்டது, புதிய சமுதாயம் எழுந்து கொண்டது. சமூக விரோதிகள் நடுநடுங்க வீரநடை ஓடுது, சமூக விரோதிகள் நடுநடுங்க வீரநடை ஓடுது. திரு ஆனந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டன. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை மற்றும் தமிழகம் எங்கும் மக்கள் அமைதியான முறையில் வீட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதால் நகர கடை வீதிகளும் கிராம தெருக்களும் வெறிச்சோடி கிடந்தன. இங்க பாருங்க தம்பி, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம், எதையும் பார்ப்போம். இதனால் அரசு பெரும் குழப்பத்துடன் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருகிறது. இளைய சமுதாயம் விழித்துக் கொண்டது, இளைய சமுதாயம் விழித்துக் கொண்டது. புனித அரசியல் அமைய புதிய பாரதம் படைக்க விழித்துக் கொண்டது, எழுந்து கொண்டது. இளைய சமுதாயம், புதிய சமுதாயம். ஊழல் பெருச்சாளிகள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், ஊழல் பெருச்சாளிகள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். இளைய சமுதாயம் விழித்துக் கொண்டது, இளைய சமுதாயம் விழித்துக் கொண்டது. சமூக துரோகிகள் நடுநடுங்க வீரநடை ஓடும், சமூக துரோகிகள் நடுநடுங்க வீரநடை ஓடும். அரசியல் புள்ளிகள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள், புயல் அண்ண புறப்பட்டு விட்டது. புதிய சமுதாயம், இளைய சமுதாயம், புதிய சமுதாயம், இளைய சமுதாயம் விழித்துக் கொண்டது, எழுந்து கொண்டது. புனித அரசியல் அமைய புதிய பாரதம் படைக்க விழித்துக் கொண்டது, எழுந்து கொண்டது. இளைய சமுதாயம், இது இளைய சமுதாயம், புதிய சமுதாயம். ஹலோ, பாங்காக்ல இருந்து தமிழ் பாய் இஸ்மாயில் பேசுறேன். சொல்லுங்க சார், தொடர்புல தான் இருக்கோம். லைன்ல இருக்காம்பீங்க, அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க பாட போனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதான் முதலே கேட்டுக்கிறேன். என்ன சார், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இப்படிலாம் நாங்க செய்ய முடியுமா? எங்களுக்கு உள்ள இருக்கிற நல்ல மனசை திரு ஆனந்தன் அவர்கள் வெளியே கொண்டு வந்துட்டாரு. இனிமே எப்போதும் தவறான செய்தியோ பெரியவங்க சின்னவங்கன்ற பேத பார்த்தோ எந்த செய்திகளும் போட மாட்டோம். யாரா இருந்தாலும் உண்மை, அந்த உண்மை செய்தியை மாத்திரம் தாங்க போடுவோம். இப்படி பேசாத கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நிச்சயமா அப்படித்தான் நடப்போம். இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லலாம் இஸ்மாயில் அவர்களே. ஆனந்தன் தம்பி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர மாதிரி இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. யார் மனசையும் காயப்படுத்துற மாதிரி பண்ணல.
அதனால உங்க மூலம் அரசகிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, தம்பி தான் மக்கள் வளர்ச்சிக்கான மூலதனம். அவரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரோட கடமை. இந்த மாதிரி தம்பி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் நேசிச்ச மக்களையும் மண்ணையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்காது. நானும் அங்க இருந்திருப்பேன். நான் இங்க வசதியாக தான் இருக்கேன், இருந்தாலும் என் மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்கு. நான் பிறந்த பூமி இது என் சொர்க்க பூமியா நினைக்கிறேன். அந்த சொர்க்க பூமிக்கு எப்போ போவோன்னு என் மனசு துடியா துடிச்சிட்டு இருக்கு. அந்த சொர்க்க பூமி அப்படியே இருக்கணும்னா தம்பி மாதிரி ஆளுங்க தான் அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் என் விருப்பம். நன்றி சார், நாங்களும் அதை தான் விரும்புறோம். தம்பி மாதிரி ஆளால் தான் இந்த நாட்டையே மாற்ற முடியும். விறுவிறுப்பான தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஆனந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்டு 2 நாட்கள் ஆன நிலையில் இளைஞர்கள் மத்தியில் பெரும் எழுச்சி ஏற்பட்டு அமைதியான போராட்டம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதால் கவர்னர் மாளிகையில் அமைச்சர்களுடன் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட வாண்டே இயல்பான நிலைக்கு திரும்பியுள்ளார். அவர் நடந்த சம்பவம் பற்றி வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த வாக்குமூலத்தில் வாண்டே அவர்கள் கூறியது, தன்னால் கேட்கப்பட்ட கேள்விகள் முரணானது என்றும் தவறானது என்றும், தான் நடந்து கொண்ட முறைதான் தவறானது என்றும் அதற்கு மிகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆனந்தன் அவர்கள் நாட்டின் மீதும் மக்கள் மீதும் பெரும் மரியாதையையும் அன்பும் வைத்துள்ளார். ஆகையால் அவரை போன்ற ஒருவர் நமது சமூகத்துக்கு முக்கியம் என்றும் கூறினார். வாண்டே அவர்களின் வாக்குமூலத்தின் மூலம் ஆனந்தன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீ சமூக நல்லிணக்கத்துக்கும் எளிய மக்கள் வளர்ச்சிக்கும் பிறந்தவன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஜெயம் நமதே, ஜெயம் நமதே, ஜெயம் நமதே. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।